ஹே கைஸ், வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பருவம் 1 இயல் 3 இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வினாக்கள் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினாவை பாருங்க. புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதியார். இல்லை பாருங்க, ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஔவையார். புதிய ஆத்திச்சூடி பார்த்தீங்கன்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி பார்த்தீங்கன்னா நெல்லை சுமுத்து. இப்போ ரெண்டாவது கேள்வியை பாருங்க. அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெல்லை சுமுத்து. அப்போ இதை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து. மூன்றாவது வினா பாருங்க. ஔடதம் என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி மருந்து. நான்காவது வினா. அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது? விடை ஆப்ஷன் ஏ ஆத்திச்சூடி. ஐந்தாவது வினா. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ நெல்லை சுமுத்து. ஆறாவது வினா. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று பாடலை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் பி பாரதியார். ஏழாவது வினா பாருங்க. ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ காரல் கபெக். எட்டாவது வினா. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் ஏ அடிமை. ஒன்பதாவது வினா. உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் என்பவரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் சி டீப் ப்ளூ. பத்தாவது வினா பாருங்க. உலகிலேயே ரோபோவுக்கு முதன் முறையாக குடியுரிமை வழங்கியுள்ள நாடு எது? விடை ஆப்ஷன் ஏ சவுதி அரேபியா. 11வது வினா பாருங்க. ஐக்கிய நாடுகள் சபையால் புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் சூட்டப்பட்ட ரோபோ எது? விடை ஆப்ஷன் சி சோபியா. 12வது வினா பாருங்க. அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் எது? விடை ஆப்ஷன் பி அக்னி சிறகுகள். 13வது வினா பாருங்க. அப்துல் கலாம் எந்த புத்தகத்தை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றார்? விடை ஆப்ஷன் ஏ விளக்குகள் பல தந்த ஒளி. 14வது வினா. உலகின் முதல் விஞ்ஞானி குழந்தைகளே என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் சி அப்துல் கலாம். 15வது வினா. விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ லிலியன் வாட்சன். 16வது வினா. தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் தினம்? விடை ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 28. இந்த தினத்தில் தான் பார்த்தீங்கன்னா சசிவி ராமன் அவர்கள் ராமன் விளைவு என்ற இதுவை அறிவியல் கண்டுபிடிப்பை வெளியிட்டார். 17வது வினா. மொழிக்கு இறுதியில் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை? விடை ஆப்ஷன் ஏ 12. 18வது வினாவை பாருங்க. ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ சசிவி ராமன். மொழிக்கு முதலில் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை? விடை ஆப்ஷன் ஏ 12. 20வது வினா பாருங்க. சசிவி ராமன் விளைவை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது எது? விடை ஆப்ஷன் சி கடல் நீரின் நீல நிறம். 21வது வினா பாருங்க. ராமன் விளைவு கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள் எது? விடை ஆப்ஷன் டி 1928 பிப்ரவரி 28. 22வது வினா பாருங்க. சொல்லின் இடையில் மட்டுமே வருபவை எவை? விடை ஆப்ஷன் சி ஆயுத எழுத்து. 23வது வினா பாருங்க. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி சர் சி வி ராமன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பொது தமிழில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து முதல் பருவம் இயல் 3 இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வினாக்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.